ஹே ஆல், இன்றைக்கி வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பொட்டேட்டோ எடுத்து பாயில் பண்ணிட்டேன். அதை பாயில் பண்ணி அந்த ஸ்கின்னை பீல் பண்ணி தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி ரெடி பண்ணேன். 1/2 கட்டு கொத்தமல்லி, 1/4 கட்டு புதினா, 4 பச்சை மிளகா, சின்ன பீஸாக 4 இஞ்சி, 4 பீஸ் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், வேர்க்கடலை போட்டேன், கொஞ்சம் கேஷ்யூஸ் போட்டு தயிர் ஊற்றி அரைச்சி வச்சிட்டேன். க்ரீன் சட்னி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 டொமேட்டோ எடுத்தேன். தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து அதையுமே ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோ எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் பெருசாக குக்கிங் எதுவும் இல்லை. அந்த பொட்டேட்டோ பாயில் பண்ணதை தவிர வேறு எந்த குக்கிங்குமே இல்லை. எல்லாமே ஸ்லைஸிங் தான். இது எங்கே கற்றுக்கிட்டேன்னா, அண்ணா நகர் டவர் பக்கத்தில் ஒரு கோல்கட்டா பையா பண்ணுவார். அவரை அப்சர்வ் பண்ணி இதை நான் கற்றுக்கிட்டேன். ஒரு 20 இயர்ஸாக அங்கே கடை வச்சுருக்காப்புல. நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு 8 பீசஸ் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்தேன். அந்த பார்டர் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஆனால் சாண்ட்விச்சுக்கு அது நல்லா இருக்காது. அந்த பார்டரில் இருக்க இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த இந்த க்ரீன் சட்னியை வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணேன் 4 ப்ரெட்டில். இது ஒரு சைடு பண்ணி வச்சுட்டு மேலே அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியன் 3 பீஸாக ஒவ்வொரு ஸ்லைஸ்லேயும் வச்சேன். 2 பீஸ் டொமேட்டோ எடுத்து வச்சேன். அப்புறம் 3 பீஸ் குக்கும்பர் ஒவ்வொரு ஸ்லைஸ்லேயும் 3 பீஸ் வச்சேன். 2 பீஸ் பாயில்டு பொட்டேட்டோ அதை வச்சேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 3 பீஸ் வச்சுட்டேன். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் அந்த ஸ்டஃபிங்கு. அதுக்கப்புறம் 4 ஸ்லைஸ் எடுத்து பட்டர் அப்ளை பண்ணேன். அந்த சைடு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த சைடு வந்து பட்டர் அப்ளை பண்ணிட்டேன் 4 ஸ்லைஸ்லையும். பட்டர் அப்ளை பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சால்ட்டு ஆட் பண்ணேன். சால்ட் இப்போ நான் போடுற மாதிரி கையில் போடாதீங்க, அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒரு சைடு அப்படியே சால்ட்டியாக இருந்துச்சு, ஒரு சைடு உப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீங்கள் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இந்த இப்போ பெப்பர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற பாருங்க, அது மாதிரி பண்ணிங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாட் மசாலாவும் மேலே போட்டேன், ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டேன் அந்த மாதிரி. அப்புறம் அந்த ஆலு பூஜையில் ஓமப்பொடி, அந்த இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஓமப்பொடி. அதை மேலே வச்சுட்டு அந்த பட்டர் தடவை வச்சுருந்த அந்த ப்ரெட் ஸ்லைசஸை மேலே ப்ளேஸ் பண்ணேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி. டொமேட்டோ கெச்சப் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது ஒரு டிசைனாக பண்ணலான்னு பார்த்தேன், சரியாக வரல. ஸோ அதை பிரித்து பட் ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருச்சு. 2 ஸ்லைஸாக அதை கட் பண்ணி சர்வ் பண்ணேன். நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஆல்.